அனைவருக்கும் வணக்கம். ஒன்றிய அரசு தமிழ்நாட்டின் மீது காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பாராமுகம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. தமிழ்நாட்டுடைய முதல்வர் பிரதமரை சந்தித்து விட்டு வந்திருக்கிறார். பல கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார். முக்கியமாக அந்த மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான ஒன்றிய அரசுடைய நிதி பங்கினை கொடுக்க வேண்டும் என்று அந்த வேண்டுகோளை வைத்திருக்கிறார். திரு அண்ணாமலை அவர்களும் கடிதம் எழுதியிருக்காரு. ஸோ ஒருவேளை கொடுத்துருவாங்க, அதற்கு நமக்கும் கிரெடிட் வேணுன்றதுக்காக எழுதியிருக்காரான்னு தெரியல. இந்த காக்கா உட்கார பணம் மூலம் விழுந்த கதையா? ஸோ அதை பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போது அதை விட முக்கியமாக என்ன அப்படின்னா, ஒரு 5900 கோடி ரூபாய் வெள்ள நிவாரண நிதியாக ஒன்றிய அரசு விடுவித்திருக்கிறது. என்ன கொடுமை அப்படின்னா, தமிழ்நாட்டிற்கு அந்த 5900 கோடி ரூபாயில் ஒத்த பைசா வரல. அவர்கள் தமிழ்நாட்டிற்கு கொடுத்திருக்கக்கூடிய பணம் 0. என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றே தெரியவில்லை. அதே போல் அதில் அந்த 75% பணம், அந்த 5900 கோடி ரூபாயில் 75% பணம் யாருக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாஜக ஆளக்கூடிய 5 மாநிலங்களுக்கு சென்றிருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் இல்லை. என்ன கொடுமையாக இருக்கிறது. நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு கொடுமை என்ன அப்படின்னா, மழையே வெள்ளத்தால் பாதிக்காத மாநிலங்களுக்கெல்லாம் வெள்ள நிவாரண நிதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரே காரணம், அவை பாஜக ஆளுகிற மாநிலங்கள் என்ற காரணத்தினால. தமிழ்நாடு ஒரு 150 வருடங்கள் காணாத ஒரு பெருவெள்ளத்தை சந்தித்தது, பெருமழையை சந்தித்தது. உடைமைக்கு பல பாதிப்புகள் ஏற்பட்டது. அந்த பாதிப்புகளை சரி செய்வதற்காகத்தான் இந்த நிவாரணத்தை கேட்டிருந்தோம். அதையும் கொடுக்க மனமில்லாமல் தமிழ்நாட்டை மீண்டும் வஞ்சித்திருக்கிறது பாஜக. தமிழ்நாட்டு மக்கள் இதற்கான தக்க பாடத்தை பாஜகவிற்கு புகட்டிக் கொண்டே இருப்பார்கள். நன்றி, வணக்கம்.